வணக்கம். நான் வந்து டிவிக்கு நிர்வாகி பேசுகிறேன். இப்போ வந்து நிர்வாகியாக நான் பேச வரல, நான் மக்களாக பேச வரேன். என்னன்னா, நேற்று தண்ணி கொடுத்தது எல்லாமே தப்பு கிடையாது. ஏன்னா தண்ணி இருந்துச்சு. எல்லாம் விஜயை கூட பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸில் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. எல்லாத்துக்கும் தெரியுமில்ல, நியூஸில் எல்லாத்துக்கும் போட்டுட்டு தான் இருந்தீங்க. அத்தனை பேர்த்துக்கு தண்ணி இல்லாமல் லேடிஸ் வந்து விஜய் கண்ணு முன்னாடி 2 பேர் மயங்கி விழுந்தாங்கனால தண்ணி வந்து அவர் வாட்டர் கேன் 10 வாட்டர் கேன் எடுத்து போட்டார். என்ன பண்ண முடியும் எங்களால்? நீங்களே சொல்லுங்கள். போலீஸ் பாதுகாப்பு நீங்கள் கொடுத்தீங்களா? சரி, அதை விடுங்க, நீங்கள் ஆட்சியை விட்டுருங்க, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. இவ்வளோ குழந்தைங்க பாதிப்பாயிருக்கு சரிங்களா? ஒரு குழந்தை இறந்து அந்த குழந்தை கூட்டிகிட்டு போய் இறந்து நீங்கள் டிஎம்கேல ஒருத்தன் கூட நீங்கள் சப்போர்ட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்? நீங்கள் சொல்லுங்கள். அந்த குழந்தை இறந்துருச்சு, உயிரோடு இருந்தாலும் சொல்லலாம், இறந்துருச்சு, அதுக்கே நீங்கள் பதில் சொல்லலை. ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டீங்க. நல்ல ஒரு இடத்துல பாதுகாப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா, நல்ல இடத்த சூஸ் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா எதுக்கு இவ்வளோ பாதிப்பாயிருக்கும்? எதுக்கு எல்லா எங்கள் பசங்களை எதுக்கு நீங்கள் மாற்றி கண்ணை மாற்றி நீங்கள் எதுக்கு நீ இதை மாநாடா இல்லை பிரச்சாரமா எதுக்கு எல்லாம் உடைக்க வச்சிங்க? ஒரு ஃப்ளக் அண்ணே ஒரு நிமிஷம், 10,000 பேருக்கு 500 போலீஸ் மொத்தமானே அண்ணே ஆம்புலன்ஸ் வந்து நல்லா பார்த்துங்க. இது நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துங்க மக்களே, எல்லாம் நல்லா பார்த்துங்கப்பா. எடப்பாடி போகும்போது ஒரு ஆம்புலன்ஸ் குறுக்க போச்சா? டிவிக்கு நம்ம தலைவர் கரூர் வரும்போது குறுக்க போச்சா? இங்கே மட்டும் கிடையாது, திருச்சியில் போகும்போது கூட்டம் வந்துச்சு, ஆம்புலன்ஸ் வந்துச்சா? திருச்சியில் போகும்போது ஆம்புலன்ஸ் வந்துச்சுண்ணே. எல்லா இடத்துலையும் ஆம்புலன்ஸ் வருதுண்ணே. எதுக்குண்ணே இந்த ஆம்புலன்ஸ் கூட்டிகிட்டு போகிறீங்க? இத்தனை ஆம்புலன்ஸ் இருக்குல்லண்ணே, நாங்கள் சேஃப்டியாக கூட்டிகிட்டு போனோம்னா, நான் 9 பேர்த்த கூட்டிகிட்டு போனேண்ணே. 9 பேர்த்த கூட்டிகிட்டு போனால் ஒரே ஒரு குழந்தை மட்டும் இறந்துருச்சுண்ணே. அது வந்து நான் மன அலுவலகத்தில் தெரிவிச்சுக்கிறேனே. இதெல்லாம் காரணம் என்னன்னா, போலீஸ் மற்றும் டிஎம்கே ஆட்சி மட்டும்தான். கரெக்டான ப்ரொடியூஷன் கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா இந்த சேதாரமே ஆகிருக்காது. நம்ம இங்கே நின்று பேசவும் தேவையில்ல, சந்தோஷமாக போயிருக்கலாம். நான் தளபதி வந்தாருப்பா, இப்போ மக்களை சந்திச்சாருப்பா, பேசினாருப்பா, சரி போனாருப்பா, அதோட நிப்பாட்டியிருக்கலாம். இவ்வளோதுக்கு குழந்தைகள் தானே பாதிப்பு. அந்தளவுக்கு மக்களை ஏன் இப்படி சேதப்படுத்துறீங்க? எங்கள் நிர்வாகிக்கு யாரும் பார்க்காம கிடையாது, எல்லாம் இங்கே இருங்க, யாருமே இங்கே இல்லை. வேலுச்சாம்பரம் கரூர் டிஸ்ட்ரிக்டில் எல்லாருமே ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இருக்காங்க. அது நல்லா புரிஞ்சுங்க. முழுக்க டிவிகே விஜய் அவர்கள் காரணம் கிடையாது. ஸ்டாலின் மற்றும் செந்தில் பாலாஜி அவர்கள் முக்கிய காரணம். வந்து டிஎஸ்பியும் செந்தில் பாலாஜி தலைமையில் பொறுப்பேற்று நீங்கள் சொல்லியே ஆகணும். சொல்லாமல் நாங்கள் விட மாட்டோம். நீங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் சந்திப்போம். டிவிகே நிர்வாகி நாங்கள் சந்திக்க தயார், நாங்கள் உள்ளே இருக்க தயார். நீங்கள் பதில் சொல்ல தயாரா? ஹைகோர்ட்டில் நாங்கள் போய் சரண்டராக தயார். நீங்கள் பதில் சொல்ல தயாரா? இத்தனை மக்களுக்கு இன்னும் நெஞ்சில் அடைச்சிட்டு இருக்காங்கண்ணே. ஒரு குழந்தை பாதிப்பாயிடுச்சுன்னா நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் வருத்தப்பட்டு இருக்காங்கண்ணே. இதெல்லாம் என்னென்ன நான் நீங்களே சொல்லுங்கள். ஆனால் நம்ம வந்து கரூர் ரவுண்டான கேட்டோண்ணா, ரவுண்டானத்தில் ஆக்சுவலி தரமாட்டேன்னாங்கண்ணா. எடப்பாடிக்கும் தரலண்ணா. எடப்பாடிக்கு தராமல் புலியூர், வேலுச்சாம்பரம், நிறைய இடத்துல இது கொடுங்க, அது விட்டுருங்கண்ணா. நம்ம வந்து நாங்கள் 4 இடத்துல பண்ணியும் 4 இடத்துல பர்மிஷன் கேட்டும் 4 இடத்துல தரமாட்டேன்ட்டு டவுட்டில் ஒரே ஒரு வேலுச்சாம்பரம் மட்டும் வச்சிட்டிங்க. எடப்பாடிக்கு அதே மாதிரி தான். நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் பொய்யெல்லாம் இல்லை, உண்மையானதான். எடப்பாடிக்கு அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் பர்மிஷன் கேட்டு நம்ம ஆளுங்க அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, டிஎம்கேங்க இங்கே தான் போடணும் அப்படின்ட்டானுங்க. செந்தில் பாலாஜி ஒன்றும் இல்லை, செந்தில் பாலாஜி எத்தனை டைம் இங்கே கரூர் வேலுச்சாம்பரத்துக்கு வந்திருக்கார், அதை மட்டும் சொல்லுங்கள். ஆட்சியில் இருந்து ஏர்போர்ட் கட்டுறேன்னானுங்க, அதை கட்டுறேன்னானுங்க, ஒன்றாச்சு பண்ணானுங்களா? வேலுச்சாம்பரத்துக்கு ஒன்றும் பண்ணல. அப்போ எந்த மயிருக்கு ஆட்சியில் இருக்கானுங்க இவனுங்க? ஒரு போலீஸ் பாதுகாப்பான பைபாஸ்லேருந்து வரும்போது ஒரு லைட்டை போட சொல்லியிருந்தா மக்கள் அப்படியே கலைஞ்சிருப்பாங்கண்ணே, ஒரு சந்தோஷத்தில் போயிருப்பாங்கண்ணே. இந்த சேதம் அங்கேயே இருந்திருக்காதுண்ணே, முனி கோயிலே இருந்திருக்காதுண்ணே. ஒரு லைட்டு போடாமல் விட்டதுக்கு எவ்வளோ சிக்கல். எல்லாத்துக்கும் யார் காரணம்? போலீஸ், நீங்கள் தான். வேறு காவல்துறை உங்கள் நண்பனுங்கிறீங்கள, என்ன நண்பன் நீங்கள்? ஒன்று நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா, போலீஸ்காரங்கள நீங்கள் இங்கே நின்னீங்கல்ல, 10 பேரை எதுக்கு லேடிஸ் எதுக்கு நீங்கள் அடிச்சிங்க சொல்கிறேன். நாங்கள் எல்லா வீடியோ ஆலோசி எல்லாமே கொடுத்துட்டோம், இது பிரஸ்காரங்களுக்கு கொடுத்துட்டோம், அதையும் போட்டிருக்காங்க. காலைல பார்த்து எல்லாம் பேசிகிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் இன்னும் வாயை திறக்க மாட்டீங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் இங்கேருந்து ஆம்புலன்ஸ் போய் எல்லாம் ஒவ்வொரு ஆம்புலன்ஸ் போய் நீங்கள் அடுத்த டக்குன்னு வாரீங்கன்னா உங்களுக்கு என்ன அங்கங்கே ஆள் இருக்காங்களா சொல்கிறதுக்கு? இதை மட்டும் நான் பயப்படாமல் சொல்கிறேன். எனக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகுங்க, இந்த வீடியோவுக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகுங்க, ஓகேங்களா? உடனே நீ போறீன்னா ஒன்று ஜெட்டில் போயிருப்பியா, இல்லை உனக்கு ஏற்கனவே நடக்கிறது தெரியுமா? அப்போனா நீ பண்ண சதியா?
நான் கேட்குறேன், நீ பண்ண சதியாக கேட்குறேன். எல்லாம் நீ தான் அமைச்சு கொடுத்தியா, இப்படி தான் பண்ணணும், ஆம்புலன்ஸ் உள்ளதா போய் எடப்பாடிக்கு நீ உள்ளே போறீன்னா, நம்ம தலைவர் விஜய்க்கு நீ உள்ளே போறீன்னா, நீ என்ன மாதிரி ஆட்சி செஞ்சுட்டு இருக்க? இத்தனை மக்கள் சேதாரம் ஆகியிருக்காங்க. அவங்களாம் என்ன சொல்ல, காசு ஒரு மேட்ரு கிடையாது, ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, யாரோ ஒன்று பண்ணிடும். சரியா? எதுக்கு நீ குழந்தைகளுக்கு மக்களுக்கு நீங்கள் எதுக்கு பாதிப்பு ஏற்படுத்துறீங்க? நீ ஆட்சி செய்கிறீன்னா ஓரமாக போய் ஆட்சி செய்ய. ஏன் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக முடியுமா உன்னால்? தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக முடியுமா? சப்போர்ட்டே இல்லைண்ணே, எந்த சப்போர்ட்டுமே இல்லைண்ணே. இதே இடத்துல வேறு பெரிய ஆளுக்கு வந்தாங்கன்னா இந்த மாதிரி பண்ணுவாங்களா சொல்லுங்க பார்க்கலாம்? யாருமே பண்ண மாட்டாங்க. சரிண்ணே, இது வந்து சும்மா நடிக்கிற அப்படின்னு சொன்னால் நடிக்காக எல்லாமே வந்து கொட்டு, அவ்வளோதான். இதே வந்து இதே இடத்துல சிஎம்ஓ பிஎம்ஓ யார் வந்தாலும் இந்த மாதிரி போலீஸ் வந்து விட்டுருவாங்களா? கிட்டத்தட்ட பைபாஸ் ரவுண்டாக வந்து இங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட 6 போலீஸ் நிற்கும். அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன சொன்னாங்க, 500 போலீஸ் தான் வந்தாங்கன்னு சொன்னாங்க. இவ்வளோ கும்பலுக்கு 500 போலீஸ் பத்துமா? இது இல்லை, இந்த கேள்வி நாங்கள் கேட்டால் திருப்பி எங்கள் மேலே வந்து கேஸ் வரும். அதனால தெரியும் எங்களுக்கு. ஆனால் அதை பற்றி நாங்கள் பேசலை, நாங்கள் நேரில் பார்த்து நாங்கள் சொல்கிறோம். என் பையனை நான் தூக்கி வச்சு மேலே பார்த்து கத்துறேன், அங்கே பின்னால் வந்து அடிக்கிறாங்க. என்ன பண்ண முடியும் இவ்வளோ கும்பலில்? ஆனால் போலீஸ் ஒரு போலீஸ் கூட இங்கே வந்து இந்த சரௌண்டிங்கில் வெளிச்சம் பைபாஸ் ரவுண்டாந்துலேருந்து அந்த கேஸ் பஸ்ஸுக்கு வரைக்கும் போலீஸே யாருமே கிடையாது. எல்லாமே பொதுமக்கள் மட்டும்தான் இருந்தாங்க, வேறு யாருமே இல்லை, போலீஸே இல்லை. இவ்வளோ கும்பலில் போலீஸ் என்ன பண்ண முடியும்? கும்பலே அது அதிகமாக இருக்குது. யார் சொல்லுங்களா? எனக்கு தெரிஞ்சு ஏன்னா 20 அங்கே சும்மா அங்கே டிவியில் சொன்னது 27 பேர் சொன்னாங்க. 27 பேருக்கு 500 போலீஸ் பத்துமா? அவங்க சொன்ன நான் சொல்கிறேன். அவங்க சொன்னது 10 சொன்னாங்க, 27 பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த 27 பேருக்கு 500 போலீஸ் பத்துமா? சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 ஆளுக்கு ஒரு போலீஸ் வச்சாலும் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் போலீஸ்க்குன்னு நம்ம வந்து தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களும் டே நூட்டி பார்க்குறாங்க. ஆனால் என்ன பண்ணு சேர்த்து அட்லீஸ்ட் இங்கே இல்லைன்னு வேறு மாநிலத்துலேருந்து ஆளை போட்டு செக்யூரிட்டி வச்சுருக்கணும். எதுவுமே பண்ணல. அவங்க ஒரு லேடிஸ் வந்து கீழே விழுவுறாங்க, இவ்வளோ கும்பல் வந்து கீழே விழுறாங்க, தூக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாமே பப்ளிக் தான் மட்டும்தான் தூக்கி எல்லாமே கொண்டு போகிறாங்க. இது என்ன அர்த்தம் சொல்லிக்க பார்க்கலாம்? ஜென்ரேட்டர் சவுண்டுங்கிறாங்க, பேசுகிறப்ப அது எப்படி ஆம்புலன்ஸ் எப்படி உள்ளே சொல்லுங்க பார்க்கலாம்? போலீஸ் வந்து பைக்கே உள்ளே வரல, போலீஸு பைபாஸ்லேருந்து பைக்கே உள்ளே வரல, எப்படி ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ளே வருது? ஆம்புலன்ஸ் எல்லா ஆம்புலன்ஸும் எம்டியாக தான் வருது. அதை நான் பேச சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் இந்த ஆளே லோக்கல் ஆள், நான் பேச சொல்ல விரும்பலை. பைக்கே உள்ளே விடாதாலே எப்படி பேசுகிறப்ப இத்தனை கும்பலில் இவ்வளோ இதில் போலீஸ் ஆம்புலன்ஸ் மட்டும் உள்ளே வருது சொல்லுங்க பார்க்கலாம்? ஏன் வருது? எதுக்கு விட்டாங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஒரு அணைக்கட்டு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் ஸ்பாட்டு. சரிங்களா? விஜய் வந்ததுக்கப்புறம் பின்னாடி இருந்து எல்லாம் தள்ளுறாங்க. தள்ளும்போது அங்கே இருப்பாங்க, இங்கே இருக்கிறவங்க தான் பாதிப்படுறாங்க. இங்கே தான் இதாச்சு, இங்கே தான் வந்து தள்ளும்போது எல்லாம் இதானது எல்லாத்துக்கும். அதுதான் ஏன்னா ஒரே அடியாக தள்ளும்போது என்னன்னா 7:30 மணிக்கு 7:45 நடந்தது இந்த நிகழ்ச்சி. அது 5 மணிக்கு ஆஃப் ஆயிடுச்சு. சரிங்களா? ஆனால் இந்த விஷயங்கள் தள்ளும்போது இப்போ 2 பேர் ஸ்டடியாக இருக்கும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 பேர் தள்ளும்போது எப்படி இருக்கும்? அதுதான் நடந்தது. எங்கே விழுவ முடியும்? நாங்கள் இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம், ஆனால் பின்னாடி இருந்து தள்ளும்போது நாங்கள் எங்கே போய் விழுவோம்? எல்லாரும் மேலே தான் விழுவ முடியும். கேட்கும்போது இவ்வளோ கூட்டா வருது அப்படின்னு சொல்லும் போது என்ன பண்ணலாம்? எல்லாம் அங்கே தான் அப்படிதான் போய் விழுந்தாங்க. எல்லாமே இடத்த ஒதுக்கி இருக்கணும், ஒதுக்கவே இல்லை. இதுதான் நடந்தது, வேற எதுவும் கிடையாது. இத்தனை பிரச்சனை ஒதுக்காதனாலதான் இத்தனை பிரச்சனை. ஒதுக்கி இருந்தீங்கன்னா ஏன் உங்களுக்கு மட்டும் சில விஷயங்கள் இப்படிதான் நடக்கணும்னா அப்படிதான் நடத்தி பண்ணணும். நடத்திட்டு எல்லாம் போயிட்டீங்க. அந்த பக்கம் ஒரு ரோடு, இந்த பக்கம் ஒரு ரோடு. அவரு வந்தாரு, எடப்பாடியார் வந்தாரு, அவரு அந்த பக்கம் ரோட்ல அப்படியே வந்து நின்னாரு, அப்படியே பார்த்துட்டு போனாரு. எல்லா கிரவுடு பூரா இங்க இருந்தாங்க. நான் இன்னும் 50 பேருக்கு மேல சாயணும். ஆம்புலன்ஸ் வரும்போது ஆம்புலன்ஸ் வண்டி எவ்வளவு அகலம் இருக்குன்னா அந்த வண்டி வரும்போது நானும் சாயணும், இந்த பக்கமும் சாயணும். அப்படிங்கிறப்ப மக்கள் கூட ரொம்ப இதாக இருக்குது. இடத்த மட்டும் ஒதுக்கி கொடுத்துருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் வந்தவே. இதை தான் நானும் சொல்ல வரேன். எடப்பாடியார் வந்தார் அன்னைக்கு, அவர் வந்து அந்த பக்கம் லைனில் விட்டாங்க, இங்கே எல்லாம் கிரவுடு இருந்தாங்க, அப்படியே நின்ட்டாங்க.
இங்கே இருந்தால் எல்லாம் பார்த்துட்டு போயிட்டாங்க. நீங்கள் இங்கே விட்டீங்க. எனக்கு அதுதான் தெரில. எனக்கு இங்கே விட வேண்டிய அவசியமே இல்லை. அங்கே ஒரு ஒன் வே வந்து அது தனியாக இருக்குது. நீங்கள் அதில் விட வேண்டியது தானே. எந்த இடத்த கொடுத்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். யாராக இருந்தாலும் சரி, எந்த தலைவர்களாக இருந்தாலும் சரி, எந்த தொண்டர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த கேப்பை வந்து விட்டுருக்காங்கன்னா எதுக்கு விட்டுருக்காங்க? நீங்கள் ஏன் கூட்டத்துக்குள்ளே வரணும்? கூட்டத்துக்குள்ளே வண்டி எதுக்கு இங்கே வரணும்? அதான் வந்து விஜய் பேசுகிறாரு, ஓகே, நாங்கள் அங்கே இருந்தாலும் பார்ப்போம், மாடியில் இருந்தாலும் பார்ப்போம், கீழே இருந்தாலும் பார்ப்போம், எங்கே இருந்தாலும் பார்ப்போம். ஏன் இந்த பக்கம் விட்டீங்க? அந்த பக்கம் விட்டுருக்கலாம்ல. அதுதான் எங்கள் கேள்வி. வேறு எதுக்கு அண்ணா டிவைடுக்கு அந்த பக்கம்ண்ணா? டிபேட்டுக்கு அந்த பக்கம் விட்டுருந்தா எங்களை எந்த பிரச்சனை, இந்த கும்பல் பூரா இப்படியே பார்த்துட்டு இருந்திருக்கும். ஆனால் அவங்க விடாதனால என்ன ஆகி போச்சு, எல்லாம் இங்கே உள்ளே வரும்போது பின்னாடி இருக்கிற எல்லா மக்களும் தள்ளும் போது இங்கே வந்து எல்லாம் விழுந்து எல்லாம் இதாகிடுச்சு. என்ன பண்ண முடியும்? நாங்களும் சும்மா தான் நின்றுட்டு இருக்கிறோம். இது மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் இருந்து அதுதான் கிரௌடுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்கண்டா அப்படின்னு தான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் சரி சொல்கிறேன். இது மட்டும் இல்லை, எல்லாத்தையும் அதை தான் சொல்கிறேன்.